அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுன ராசிக்கார நேயர்களை, ராஜயோகத்தை பெறப்போகிறீர்கள். இந்த 2025 புத்தாண்டு பலன்களாக பார்க்க போகிறோம். தெய்வம் உனக்கான கொடுத்த நேரமே இதுதாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்ப வரைக்குமே, அதாவது இந்த நாட்கள்ல எல்லாம் சொல்லணும்னா, மிதுன ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது சொல்ல முடியாத அளவுக்கு அதிகங்க. இந்த மிதுன ராசிக்காரருடைய கஷ்டங்களை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய கண்களை கழங்கிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் தாங்க ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கு. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில துன்பம் இல்லாம தன் குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணுன்றது ரொம்ப பெரிய ஆசை, கனவுன்னு கூட சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆனா என்னன்னா, இவங்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட மாதிரி எந்த ஒரு விஷயமும் இப்போ வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க. இவங்க ஒன்று நினைக்க இவங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்கின்றது போலதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில உண்மைக்கு புறம்பா எதுவுமே செய்ய மாட்டாங்க. நேர்மை எப்பவுமே நேர்மை தான். இவங்க தப்பான வெளிகளில போயோ இல்ல தவறுதான விஷயங்களை செஞ்சோ பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே உண்மையா இருக்கேன்ப்பா, எனக்கு என் உண்மைக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைச்சா போதும், எனக்கு போதுமான சம்பளம், என்னுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும், அந்த சம்பளத்தை நீங்க எனக்கு கொடுத்தா போதும், நான் ரொம்ப பெரிய ஆசைகள் பட மாட்டேன் அப்படின்னு எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அது இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்கிட்ட காலில் போயிட்டு நீங்க ஒரு 10 லட்சத்தை போய் கொடுங்களேன், எனக்கு எதுக்குப்பா இந்த பணம் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறமா நீங்க உங்களுக்கான பரிசுன்னு சொல்லி எது கொடுத்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நான் உழைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பணம் நீங்க கொடுத்தா போதும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. இப்படி பணத்தை ஆசை பிடிச்சனாக நான் கிடையாது. எனக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு என்னுடைய கஷ்டத்தின் மூலியமா நான் உழைக்கிறது மூலியமா வந்தா போதும். இதை சுலபமா கிடைக்கேன்னு கீழே கிடக்கக்கூடிய பணத்தெல்லாம் நான் எடுக்கிற ஆளு நான் கிடையாதுங்க. எப்பவுமே நேர்மைக்கு நேர்மை அப்படின்னாலே இந்த மிதுன ராசிக்காரர்களை தான் எல்லோருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கள் எப்போதுமே நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். அது மட்டும் இல்லைங்க, இவர்கள் யாரையுமே ஏமாற்றி இல்ல ஒருத்தங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல, அதாவது ஒரு வாழ்க்கையில ஒருத்தங்க கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தங்களை ஏமாத்திட்டு இவங்க கூட ஏதாச்சும் பண்ணுவாங்களா கேட்டீங்கன்னா மாட்டவே மாட்டாங்க. எப்பவும் உண்மையை பேசுவாங்க, நேர்மையா இருப்பாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்ட பலவிதமான உண்மை குணம் கொண்டவர்கள் என்றால் அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். இவர்களுடைய குணத்தை பார்க்கும் போதே நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வாழ்க்கை இல்லாம போச்சே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா இவங்களுடைய குணம் மட்டுமே தான் இந்த அளவுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குதுங்க. மற்றபடி வாழ்க்கையில நல்லதாவே இல்லைங்க. எப்போதுமே கஷ்டத்துடனும் துன்பத்தோடுமே தெரியக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஏன் சொல்ல போனா கண்ணீருடன் தான் அதிகமா இருக்கிறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இவங்களுடைய குணமே இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுத்திருக்குங்க. ஆனாலும் இவங்களுடைய குணத்தை எப்போதுமே மாற்றினது கிடையாது. ஏன்னா எனக்கு இப்படிதான் இருக்கணும்னு தோணுது, இப்படிதான் நான் இருப்பேன். எப்பவுமே பணம் வருது, மற்ற விஷயங்கள் கிடைக்கின்றதுக்காக என் குணத்தை மாத்தினா அப்ப நான் அங்க இல்ல யாரோ ஒருத்தனா வந்துட்டேன்ல, அப்ப அது எனக்கு தேவையா? வேண்டாம், அப்ப நான் அதை வேணான்னு ஒதுக்கிடுறேன் அப்படின்னு தான் எப்பவுமே சொல்வார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இப்ப வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அப்படிதாங்க இருக்கிறாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைய போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய குழப்பம் இருக்கா? இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றத பத்தி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே எங்க தெரியுமாங்க மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? இந்த மிதுன ராசிக்காரர்கள் யார தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப வாரம் நினைச்சு அவங்க கூட சேராம ரொம்ப தூரம் தள்ளி போனாங்களோ அவர்களுடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா தனக்கு கஷ்டப்படுறதுனா ரொம்ப பிடிக்கும் தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா யாருக்கும் தெரியாதவங்களுக்கு எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இறக்க குணம் இருக்கு, ஆனா ரொம்ப எல்லாம் இறக்க குணம் கிடையாது. மற்றவங்களுக்காக உதவி செய்ய போய் இவங்க நிறைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களை பட்டாங்க. இதனாலேயே என்னுடைய வாழ்க்கையில நான் பட்ட துன்பமே போதும், இதற்கு மேல யாருக்கும் நான் உதவி செய்ய விரும்ப மாட்டேன்ற நபர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இப்படி நிறைய நபர்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமா இவருடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டனால இவங்க கேரக்டரே மாத்திட்டாங்கன்னு சொல்லணும். ஆனா இனியும் அப்படி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க. இனி இவங்களே மாறும்னு நினைச்சாலும் இவங்களுடைய வாழ்க்கையில அந்த உதவி பண்றக்கூடிய மனசுங்கிறது மாறவே மாறாது. முழுமையா மறுபடியும் பழைய மாதிரி மாற போறார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல. அது மட்டும் இல்லைங்க, இந்த மிதுன ராசியுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா கடன், ஏராளமான கடன் என்பது இருந்துகிட்டே இருக்குங்க. இவங்க கிட்ட போய் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, 10 லட்சம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாலும் அதை வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா கடன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அதை யாருக்கும் எனக்கு எப்படின்னு இறக்கப்பட்டோ இல்ல ஒரு இதை ஏழாயிரமா பார்த்தோ கொடுக்க கூடாது பணத்தை.
அதை என்னுடைய உழைப்பினால வரணும், என்னுடைய உழைப்பினால அந்த கடன் அடைக்கணும் தான் அடைப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். இவங்க ரொம்ப சிக்கனமானவங்க. அப்படி இருக்கும்போது எங்க கடன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் வாங்கின கடனை விட இவர்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச அந்த உதவி, அதாவது முன்ன சொன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவி பண்ணாங்க, இப்போ அந்த உதவினால படாத பாடுபடுறாங்க சொன்னாங்க, அந்த உதவிகள் மூலியமா அதிகமான கடன் வாங்கினது இவருடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் தாங்க ரொம்ப அதிகம். இவர்கள் யார்ட்டையுமே கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் செலவு செய்ய கிடையாது. மற்றவங்க வாங்கின கடனை எக்காரணத்தை கொண்டு மடைக்காம விட்டுறக்கூடாது, நம்மளுடைய மதிப்பு மரியாதையும் எங்கேயும் குறைஞ்சிடக்கூடாதுன்னு தான் இத்தனை நாட்கள் வரைக்கும் படாத பாடு கஷ்டப்பட்டு அந்த கடன் பிரச்சனை அடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே இப்ப மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க, உழைக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. என்னைக்குமே லீவு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரவே மாட்டாங்க. ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். இவங்க குறைவான சம்பளமாக இருந்தாலும் சரிங்க, அந்த மிதுன ராசிக்காரர்கள் அந்த ஒரு வேலைக்கு போயே ஆகணும்னு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வருவக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எவ்வளவுதான் இவங்க கஷ்டப்பட்டாலும் யாருக்கிட்டையும் இவங்களுடைய கஷ்டத்தையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளவே மாட்டார்கள், தன் மனதுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்கள் என்ன குறை சொல்லினாலும் சரிங்க, எப்படிப்பட்ட விஷயத்தை பேசினாலும் சரிங்க, அவர்கள் ரொம்ப பொறுமையா அமைதியா கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. யாரையும் எதிர்த்து பேசி சண்டைக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் இல்ல விதண்டாவாதமாக பேசி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமும் இவர்கள் எப்போதும் செய்யவே மாட்டாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இதனாலேயே இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் இருந்துச்சு. இனி அந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக தீர்ந்து மாற்றங்களை சந்திப்பார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். செல்வத்தாலான முன்னேற்றங்களும் கடன் பிரச்சனையை தீர்த்து ஒரு விதமான லாபகரமான விஷயங்களை செய்வார்கள். முக்கியமா இந்த மிதுன ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கக்கூடிய ஏற்ற நேர காலங்கள் என்பது தற்போது வந்திருக்குங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் தொழில் தொடங்கினாலும் பரவாயில்ல, இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க தொழில் தொடங்கி செய்யக்கூடிய விஷயத்துல மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க அதிகப்படியான வாய்ப்புகள் என்பதற்கு இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் பெருசா மாற்றங்கள் என்பது ஏற்படல. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் செல்வத்தாலான முழுவதுமான முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா இந்த நாள் வரைக்குமே செல்வத்தால முன்னேற்றத்துக்காக படாத பாடுபட்டாங்க, ஆனா அப்ப கூட மாறல. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாற்றங்கள் என்பது ஏற்படும். தனக்குன்னு ஒரு உறவு இல்லையே, பந்தம் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் உறவுகளுடன் பந்தத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பதற்கு நீங்கள் வண்டியில் வாகனத்தில் பயணங்கள் செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேர காலங்களாக இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு கவனமா செல்ல பாருங்க. எப்போதுமே கவனமா தான் இருக்கணும், ஆனா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை ஏற்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்ல, வண்டியில போகும்பொழுது போன் பேசுவது இது போன்ற விஷயங்களை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டக்கூடிய காலங்கள் என்பதால் நிச்சயமா நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த காலங்களிலேயாவது கொஞ்சமாவது உங்களுடைய உடல் மேல அக்கறை இருந்துச்சுன்ற போது உங்களுடைய குடும்பத்தார்கள் மேல பாசம் வச்சிருக்கக்கூடிய நீங்க இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கடைபிடிப்பது நல்லது. அதிகப்படியாக மொபைல் நோண்டுவது மற்றும் லேப்டாப் போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது நல்லதுங்க. நீங்க எப்போது பார்த்தாலும் வேலை பத்தின விஷயங்கள் யோசிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் சரியான விஷயம் தான். ஆனா சில மணி நேரங்கள் நீங்கள் பொழுதுபோக்கிற்கான நேரத்தை செலவு பண்றீங்க. இந்த பொழுதுபோக்கிற்கான சேனங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில பின்னோக்கி தான் உங்களை கொண்டு செல்லும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது சிறந்தாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா முழுக்க கேம் இது போன்ற விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் அதனால் பெரும் நன்மைகள் என்பது நடக்காது. முழுக்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அவங்கள கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்ற போது உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற்று எல்லாருடையும் விட முதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். இதன் மூலியமா பல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள்னே நிறைய நபர்களுக்கு அதாவது குழந்தை பிறக்காமலும் திருமணமாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி உறவுகள்ல நிறைய பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான தீர்வு வருவதற்கான ஏற்ற எளிமையான ஒரு விஷயமாக இது இருக்குங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எப்பேற்பட்ட விஷயத்த செய்வதோட இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பத்திற்கான நேரங்களையும் மற்ற விஷயங்களையும் செஞ்சாலே உங்க வாழ்க்கையில நல்லதுன்றது மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையிலான சண்டைகள் என்பது வருகின்ற காலங்களில் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் சண்டைகளுக்குள் போவதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இத்தனை நாள் வரைக்கும் நீங்க நிறைய விதமான சண்டைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுத்து வந்திருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அந்த பொறுமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா நீங்க பொறுத்து போறது நல்ல விஷயமாக தானே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டு இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள அந்த சண்டைகள் மூலியமா பிரிவுகள் ஏற்படலாம். கணவன் மனைவி வாழ்க்கையிலும் இதனால் குழப்பங்கள் என்பது ஏற்படும். அதனால இந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக இருக்கும். இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடப்பதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துவிட்டது. இனி நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீர்கள், எந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்குமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். இத்தனை நாள் வரைக்கும் மாறலைன்னு நீங்க வருத்தப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, காயப்பட்டீங்க. ஆனா மாறணும்ன்ற எண்ணம் இருக்கின்ற போது நீங்க கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒன்று. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை பொறுத்து போறதும், முக்கியமா தேவையில்லாத இடங்களிலும் வாய் பேச்சு வைக்காமல் இருப்பதும் ரொம்ப நல்லதுங்க.
இந்த மிதுன ராசியினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக இந்த ஒரு பதிவில் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பிக்கையோடு காத்திருந்துங்கள். வருகின்ற காலங்கள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதை பார்த்தும் பயப்படவோ இல்ல கவலைப்பட்டு கண்ணீரிட வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். நீங்க தைரியமுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும். இந்த மிதுன ராசிகளுடைய வாழ்க்கையில எல்லாமே துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கோட்டுங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.